वापस पेरे வேட்பாளரை वापस पेरे உள்ளூர் மைந்தனுக்கு வாய்ப்பு கொடு வெளியூர் வேட்பாளர்களை பொறுத்தவரையும் அவருக்கு தொகுதியை பற்றி எங்களுக்கு கள நிறுவனம் பற்றி அவருக்கு தெரியவே தெரியாது. ஏன் திருவள்ளூரில் உள்ளூர் வேட்பாளர் யாருமே இல்லையா? இங்கே வேலை செய்யறதுக்கு எத்தனையோ நபர்கள் வந்து அவர் கோஷத்தை வந்து தாமக நிர்வாகிகள் தொண்டு செய்யறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் எங்கே வந்து வெளியே சேலத்துலேருந்து வந்த வெளியூர் ஆட்களை இங்கே எடுத்து போட்டோன்னா எப்படி வேலை செய்வார்கள், எப்படி இது பண்ணுவார்கள்? யாரும் எந்த வேலையும் செய்ய போகிறதில்லை. இன்னைக்கும் சொல்கிறேன், உள்ளூர் ஆட்கள் வேட்பாளரை இங்கே தேர்ந்தெடுத்தால் நாங்கள் வேலை செய்வோம். அந்த பணிகளை செஞ்சு வெற்றி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம். அது வரைக்கும் நாங்கள் யாரும் வேட்பாளர்கள் வேலை செய்ய மாட்டோம். அவர் வந்தாலும் அவர்கிட்ட யாரும் நிற்கவும் மாட்டோம். அவர் எந்த ஊருங்க வேட்பாளர்? அவர் வந்து அடையாளம் சேலம் மாவட்டம் அடையாளர் ஒரு இது வச்சிருக்காரு, இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு, நத்தினிக்கிறாப்பில் ஹாஸ்பிட்டல் வச்சு நத்தினிக்கிறாப்பில். அவருக்கு எத்தனை இந்த தொகுதியில் சீட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ யாரும் இது பண்ணுவாங்க, யாரும் இங்கே வேலை செய்ய மாட்டோம். சேலத்தில் இருக்கிற யாருன்னு அவர் பேர் கேட்டால் கூட இங்கே இருக்கிற யாருக்கு ஒருத்தர் கூட தெரியாது. ஆனால் இந்த ஊரில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் போட்டானா அவர் ஈஸியாக போய் எல்லாரும் பார்க்க முடியும். அவர்கிட்ட வந்து எல்லா வேலையும் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தயவுசெய்து தலைமை இதை வந்து மறுபரிசீலனை பண்ணிட்டு அதுக்குள்ளே சீக்கிரம் எங்களுக்கு ஒரு 4 நாள் செய்தியாக காலையில் சொல்லணும். இதே தப்பு தான். மாவட்டத்தில் வேட்பாளர் எத்தனை பேர் போனீங்க? நேர்காணலில் 2 பேர் போயிருக்காங்க. அதில் 2 பேரில் அது கமண்டா பாஸ்கர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேர் போட்டிருக்காங்க. 2வது வந்து அருண்குமார் பேர் இப்போ போட்டிருக்காங்க. இப்போ கமண்டா பாஸ்கர் உள்ளூர் மைந்தனார் அவரை போடாமல் அருண்குமார் தீன் வந்து போட்டால் என்ன அர்த்தம்? அது தாவேக தலைமைக்கு எங்களோட கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து இந்த ஒரு வாட்டியாவது மண்ணின் மைந்தனுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அவரு கொடுத்துருக்கிற கேண்டிடேட் அவர் சேலத்தில் இருக்கிறாரு. சேலத்தில் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு இங்கே வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவரை நாங்கள் இங்கே இருக்கிற தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு வாட்டியும் தேடி போய் சூழ்நிலை ஏற்படும். நாங்கள் ஏற்கனவே மாற்றுக் கட்சி தான் இருந்தோம். அந்த டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் தொகுதியில் வந்து மாற்று வேட்பாளர் கொடுக்கறதுனால தான் நாங்கள் தாவேக்கலை மண்ணின் மைந்தனுக்கு முக்கியத்துவம் கொடுவோம்னு சொல்லிட்டு இதில் வந்து சேர்ந்தது. கடைசியில் பார்த்தா இதுலேயும் சேர்ந்து நீங்கள் வந்து உள்ளூர் ஆளை மதிக்காமல் வெளியூர் ஆட்களுக்கு இங்கே போட்டு போஸ்டிங் போட்டு இங்கே அவர் எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருங்க. இங்கே வெற்றி வாய்ப்பு டிவிகேக்கு 70%. தயவு செய்து அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்து வேட்பாளரை மாற்றி நம்ம இங்கே வெற்றிக்கணியை பறிக்கணுன்றது நாங்கள் தலைமைக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். தயவு செய்து இது மறுபரிசீலனை செஞ்சு வேட்பாளர் நீங்கள் மாற்றுங்க. இல்லைன்னா திருவள்ளூர் தொகுதியில் இருக்க தெற்கு மாவட்டத்தில் இருக்க 5000 தொண்டர்கள் எல்லாருமே நினைத்திரியாருங்க ராஜினாமா செய்து எங்களோட உறுப்பினர் அட்டை எடுத்து வந்து தலைமையில ஒப்படைச்சிட்டு அதோட நாங்கள் வேற கட்சி விட்டு விலகிடுவோம். தயவு செய்து நீங்க மறுபரிசீலனை செய்து நாளைக்கு காலையிலக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா தொண்டர்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நீங்க செய்யுங்க. இங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது. தயவு செய்து அதை கொஞ்சம் தலைமையை பரிசீலனை பண்ணுங்க. இந்த ஊரை சார்ந்தவங்க அது யாரா இருந்தாலும் மாற்று இந்த ஊரை சேர்ந்தவங்க அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் எங்களுக்கு யாரை வேணாலும் கேளுங்க, ஒருத்தர் கூட அவர் யாருன்னே தெரியாது. புதுசா ஒரு ஆலயத்தை வந்து வேலை செய்ய சொன்னா எப்படி நாங்க இது பண்ணுவோம்? இந்த ஊரே கிடையாது. அவரு என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. நீங்களே இதுக்கு பிரச்சனை யார போய் நாங்க பாப்போம், அவங்களை சொல்லுங்க.